வணக்க மக்களே. இந்த வீடியோல செஃப்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெளியில ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா சௌந்தர்யா வந்து மதியானம் அந்த டாஸ்க்ல அந்த இது பிரிக்கிறப்ப ஏஞ்சல்ஸ் பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா யாரா இருந்தாலும் வந்து கண்டிச்சு வந்து ஒரு கேப்டனா இருக்காப்ல. கேப்டன் வந்துட்டா நோ ஃபேவரிசம் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் விட்டுட்டு கிடக்குறாங்க ஒரு சில குரூப். அது சௌந்தர்யா ஆர்மிஸ் தான், வேற யாரும் இல்ல, சௌந்தர்யா ஆர்மிஸ் தான். ஏன்னா அந்த கோவாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது உண்மை இல்ல. செஃப்ரி எப்படியாப்பட்ட கேப்டன், எவ்வளவு பயாஸ்டான ஒரு கேப்டன், எவ்வளவு பயந்தாங்கூடிய ஒரு கேப்டன் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க, எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேட்டர் ரூம்ல பார்த்தா அந்த இது வந்து போயிட்டு இருக்கு. அதாவது டெவில்ஸை பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட டெவில் குணத்தை வந்து சொல்லணும். அவங்கள்ட்ட இருக்கிற டெவிலை நீங்க எங்க பாத்தீங்க, எதை பாத்தீங்க, அவங்கள்ட்ட உள்ள ஒரு பேய்த்தனமான ஒரு குணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சோ எல்லாருமே வந்து சொல்றாங்க, அஞ்சிதா வந்து சொல்றாங்க, அப்புறம் அடுத்தடுத்த ஆட்கள் வந்து வரிசையா சத்யா எல்லாருமே வந்து சொல்றாங்க. சரியா? இதுல செஃப்ரி வந்து சொல்லும் போது மட்டும் ராணுவம்லாம் ஈஸியா என்னையதாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வர்றவங்க போறவங்களாம் ராணுவம் ஈஸியா போட்டு அடிக்கிறாங்க. நம்ம செஃப்ரி வந்து நின்றுகிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, ராணுவம் நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி பேசுறான். நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லடா, உன்னெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா, அதான்டா உன்ட்ட உள்ள டெவில்னஸ் அப்படின்னு எல்லாரையும் சொல்றான். ராணுவம் சொல்றான் தர்சிகாட்ட ஒரு டெவில்னஸ் இருக்கு அப்படிங்கிறத தர்சிகா ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி சொல்றான். அதே மாதிரி முத்துக்குமார் ஒரு விஷயத்த வந்து டெவில்னஸ் சொல்லி முத்துக்குமார் மென்ஷன் பண்ணி சொல்றான். அடுத்து சௌந்தர்யா கிட்ட போனா சௌந்தர்யா எல்லாரையும் நம்புற ஒரு டெவில்னஸா, சௌந்தர்யா எல்லாரையும் நம்புறது ஒரு டெவில்னஸா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே முத்துக்குமரன் வந்து இல்ல இது டெவில்னஸ், என்ன டெவில்னஸ் சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன டக்குன்னு அந்த ஹெட்வைட் செஃப்ரிக்குள்ள உள்ள ஒருத்தர் இருக்கான, உள்ளுக்குள்ள ஒரு செஃப்ரி இருக்கான, அந்த மண்டக்கணம் பிடிச்ச ஒரு செஃப்ரி, அந்த செஃப்ரி வெளியே வரான். சரிங்களா? வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, முத்து உங்களுக்கு கரெக்டா சொல்லிட்டேன்னு, இல்ல உங்களுக்கு எது மாத்தி சொல்லணுமா, எது மாத்தி சொல்லணும்னா சொல்லுங்க, மாத்தி சொல்றேன், எனக்கு புரியல, இது சீரியஸா எனக்கு புரியல. நீ கேப்டனா இருக்க, இன்னொன்னு அங்க போய் ஒரு விஷயம் பேசுற, உன் இஷ்டத்துக்கு யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லணும் நீ மாத்தி மாத்தி சொல்வியா? அது இல்ல அங்க டாஸ்க், அங்க டெவில்னஸ் சொல்றதுதான் டாஸ்க். முத்துக்கிட்ட இப்படி பேசியிருந்தாப்புல மேல ஒருத்தர் பாத்துட்டு இருக்காருல, என்ன ஓவரா மண்டே ஜெப்ரி எதுவுமே ஒழுங்கா இல்ல, எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லு அப்படி மறுபடியும் எல்லாருக்கும் ஒழுங்கா சொல்றான் அப்படின்னு சொன்னோடனே ஒத்திக்கிட்டு சொல்றான். சரி மறுபடியும் உருப்படியா சொன்னானா அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றான் அப்படின்னா, இவங்க சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஒரு மாதிரி ஆட்டிடியூட் பண்றது அவங்கள்ட்ட இருக்கிற கெட்ட குணம். சரிங்களா? கெட்ட குணம். முத்துக்கு வந்து டெவில்னஸ், அதான் முத்துக்கிட்ட எல்லாரும் மண்டையும் கழுவுறது வந்து பாத்தீங்கன்னா முத்துவோட மறுபடியும் முதல்ல இருந்துல எல்லாரும் மண்டையும் கழுவுறது முத்துவோட டெவில்னஸ். சௌந்தர்யாவுக்கு வந்து யோசிக்கிறாரு, ஜெஃப்ரி எப்படி பேசுவான்னு தெரியும் நமக்கு, ஜெஃப்ரி எப்படி பேசுவான், டப்பு 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 பேசி போயிட்டே இருப்பான். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோவா கேங்களை இணைந்ததன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா பயமா என்ன இளவுன்னு தெரியல. சௌந்தர்யா சௌந்தர்யா சவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து இந்த சில இடங்கள்ல தேவையில்லாத ஆட்டிடியூட், அந்த கோடு தாண்டி போன இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணாங்க இல்லையா? சோ அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ஆட்டிடியூட் காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு கெட்ட குணமா நான் பாக்குறேன். நல்லா நோட் பண்ணிக்கிறோம். முத்துக்குமரனுக்கு டெவில்னஸ், சௌந்தர்யாவுக்கு கெட்ட குணம், ஜாக்லினுக்கு அது ஒரு கெட்ட குணம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத்துக்கு டெவில்னஸ், தர்சிகாவுக்கு டெவில்னஸ். சரிங்களா? இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும் ஜெஃப்ரி எவ்வளவு ஒரு பயந்தாங்கோலி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவன் கேப்டனா இருக்கானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவன் கேப்டனால ஒரு பயாஸ்டான ஆளா தான் இருக்கான். தீபக் கேப்டனா இருந்தாரு, எங்கேயும் போய் ஆண்களும் பெண்களும், அதாவது ஆண்கள் டீம் பெண்கள் டீம் இருந்தப்ப கூட கேப்டனுங்கிறவங்க நடுநிலையமையா இருந்தாங்க. இப்ப வீடை மொத்தமா பிரிச்சு போட்டதுக்கு அப்புறம் கூட அந்த கேப்டனுங்கிற கேட்டகரி எங்க இருக்குன்னா கோவா கேங்கோட தான் உட்காந்துருக்கான். டிஸ்கஷன் எல்லாமே கோவா கேங்கோட. ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னா இவங்க ரஞ்சித், தீபக், இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ட்ரை பண்றாங்களே தவிர அவன் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோவா கேங்ல எவன் அடிக்கலாம், எப்ப அடிக்கலாம், இவங்க இதை போட்டு பேசுனாங்க, அவங்க இதை போட்டு பேசுனாங்க அப்படின்னு சொல்லி 1008 கதையை மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. சோ ஜெஃப்ரியோட கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முழுக்க முழுக்க ஜாக்லின் சௌந்தர்யாவோட பிடியில வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சூனியக்காரிகளோட பிடியில வந்து ரொம்ப சிக்கல கதையா வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி சிக்கிட்டா அப்படிதான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெஃப்ரியோட ஆட்டையை முடிக்க போறாங்கிறது கன்ஃபார்மா புரிஞ்சு போயிடுச்சு. சோ இந்த விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உண்மையிலே ஜெஃப்ரி வந்து தன்னிசையா தான் செயல்பட்டு கேப்டன்சியை நடத்துறாரா, இல்ல இவங்க ரெண்டு பேர் பிடியில சிக்கிக்கிட்டு ரெண்டு பேருக்கு பயந்துக்கிட்டு கோவா அகேன்ஸ்டா எதுவும் போயிடக்கூடாதுங்கிற மாதிரி கேப்டன்சியை பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லிக்கிறேன். மஞ்சரிக்கும் நம்ம ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா? அங்க கேப்டன் ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்றாரு. பஞ்சாயத்து பண்ணிட்டு கேப்டன் மஞ்சரி அந்தர போய் பேசி முடிச்சதுக்கு அந்தர போனதுக்கு அப்புறம் கேப்டன் ஜெஃப்ரி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொல்ல வேண்டிய என்னோட பதவிக்கு நான் வந்து சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன பேசுறீங்களோ பேசிக்கிங்க, அது உங்களோட விருப்பம்,
நான் என் பதவியில இருக்கதான் நான் வந்து பஞ்சாயத்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதுக்கு சம்பந்தம் நீங்க அடிச்சுக்கிட்டா அடிச்சீங்க, என்கிட்ட வரும்போது மட்டும் நான் கரெக்டா உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ற மாதிரி பேசி முடிச்சு விட்டுறேன், அப்புறமா நீங்க போய் தனியா சண்டை போட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டடா தான் ஜெஃப்ரி வந்து பண்ணிட்டு இருக்கான். சோ இதுவும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நீங்க கமாண்ட் பண்றது ஈஸியா எடுத்து கொடுத்துருங்க. சரியா? இப்ப சொல்லுங்க, ஜெஃப்ரி வந்து தன்னிச்சையா தான் கேப்டன்சி பண்றாரு, இல்ல தன்னிச்சையா தான் விளையாடுறாரா, இல்ல இந்த ரெண்டு குரூப், இந்த ரெண்டு சௌந்தர்யா இந்த கோவா கேங்குங்கிற கேங்குக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கேமை விட்டு வெளியே போக போறாரா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.